அனைவருக்கும் அன்பான வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் நாளை மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்வை எழுத போகிறோம். என்எம்எம்எஸ் என்ற தேர்வு. இந்த தேர்வில் வெற்றி பெற அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்எம்எம்எஸ் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிப்ஸ் கொஞ்சம் மனசில் பதிய வச்சுட்டு இந்த தேர்வு அறையில் உட்காந்துருந்தோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டிருக்கு. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு டிப்பும் சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து பார்ப்போம். 90 நிமிடங்களில் 90 வினாக்களுக்கு விடையளிக்கணும். அப்போ ஒரு நிமிடத்தில் ஒரு வினாவுக்கு விடையளிக்கணும். அந்த அடிப்படையில் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த தேர்வில் நேரம் முறையாக பயன்படுத்தணும். வினாக்களுக்கு விரைவாக விடையளிக்கணும். முதல்ல நம்ம எந்த பகுதிக்கு விடையளித்தா எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எளிமையான பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கணம் சார்ந்த கணக்குகள். அதாவது இந்த மாதிரி கணக்குகள் கொடுப்பாங்க. இதில் வட்டம் எதை குறிக்குது, செவ்வகம் எதை குறிக்கிறது, முக்கோணம் எதை குறிக்கிறது அப்படிங்கிறத இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில இதில் வார்த்தைகளில் மட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் இருக்கிறப்போ இங்கே அதை குறிச்சிக்கிட்டு நீங்கள் எளிமையாக இதற்கு விடையளிக்கலாம். மீனவர்களாக அல்லாத வணிகர்களின் எண்ணிக்கை. மீனவர்கள் அல்லாதனா வட்டத்தில் இருக்கக்கூடாது. வணிகர்களின் எண்ணிக்கை அப்போது செவ்வகத்தில் இருக்கணும். இப்போ வட்டத்தில் இல்லாமல் செவ்வகத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறப்போ 5, 10, 15, ஒரு 6, 21 அப்படின்னு நமக்கு விடையளிக்கலாம். வணிகர்களாக உள்ள விவசாயிகளின் மொத்த எண்ணிக்கை. வணிகர்களாகவும் இருக்கணும், விவசாயிகளாகவும் இருக்கணும். அதாவது செவ்வகமும் முக்கோணமும் இருக்கக்கூடியது. செவ்வகமும் முக்கோணமும் இருக்கக்கூடியது. இங்கே செவ்வகத்தில் 10 இருக்குது, முக்கோணத்தில் 8 இருக்குது. செவ்வகம் முக்கோணமும் இருக்கிற ரெண்டுமே இருக்கிறது 18 அப்படின்னு இது மாதிரியான வினாக்களை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதிகமான நேரம் எடுக்காமல் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதற்கு ஒரு நிமிடத்துக்கு குறைவான நேரத்திலேயே 3 வினாக்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். அடுத்து வெண்படங்கள் என்ற தலைப்பை பார்த்துக்கிறப்போ இதுலேயும் 3 வினாக்கள் வைப்பாங்க. இதுவும் ஒரு நிமிடத்திற்கு குறைவான நேரம் எடுத்து ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய தலைப்பு தான். இது மாதிரி வழிமுறை கொடுத்துட்டு இங்கே கீழே 4 ஆப்ஷனுக்கும் 4 படங்கள் கொடுத்துருப்பாங்க. 3 வார்த்தைகள் கொடுப்பாங்க. அந்த 3 வார்த்தைகள் இந்த படங்களோட எப்படி தொடர்புடையதாக கண்டுபிடிக்க போகிறோம். 3 வார்த்தைகள் கொடுக்குறாங்க பாருங்கள். உணவு, தயிர், ஸ்பூன். இப்போது இந்த 2 வார்த்தைகள் பார்ப்போம். உணவும் தயிருக்கும் தொடர்பு இருக்குது. உணவுன்ற வட்டத்துக்குள்ளே தயிருங்கிறத கொண்டு வரலாம். அப்போது இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். அதற்கு அடுத்தது தயிருக்கும் ஸ்பூனுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா இல்லை. ஸ்பூனுக்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்கான்னா இல்லை. அப்போ ஸ்பூனுங்கிறது தனித்து இருக்கணும். இந்த 2 வார்த்தைகளுக்கு தொடர்பு இருக்குது. அதுவும் உணவுக்குள்ள தயிர் என்ற இதை அடக்க முடியும். அதனால் இந்த படம் பொருத்தமானதாக இருக்கும். இது மாதிரியான கணக்குகள் வெண்படங்கள் தலைப்பில் இருக்கும். இதை எளிமையாக ஒரு நிமிடத்துக்குள்ளாக நம்ம பண்ண முடியும். அடுத்து நம்ம பண்ண வேண்டிய தலைப்பு படங்கள். அதாவது கடைசி 71வது வினாலிருந்து 90 வரை உள்ள வினாக்கள் படங்கள் என்ற தலைப்பில் இருக்கும். அதாவது ஒப்புமை படங்கள், மாறுபட்ட படம், படத்தொடர் வரிசை அப்படின்ற அடிப்படையில் ஒரு 20 வினாக்கள் அமைஞ்சிருக்கும். அந்த வினாக்களை நீங்கள் எளிமையாக ஒரு நிமிடத்துக்குள்ளாகவே அதனுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சி எழுத முடியும். இது உங்களுக்கு நேர சிக்கனத்தை ஏற்படுத்தக்கூடிய கணக்குகள் தான். இது போல் படங்கள் கொடுத்து அடுத்த படம் என்ன, மாறுபட்ட படம் என்ன, அது மாதிரியான கேள்விகள் இந்த தலைப்பின் கீழே இருக்கும். இந்த தலைப்பு உள்ள வினாக்களை நம்ம ஒரு நிமிடத்துக்குள்ளாக விடை காண முடியும். இந்த மாதிரியான வினாக்களை கொஞ்சம் பயிற்சி செஞ்சுட்டு போங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோடிங், டீகோடிங். அந்த தலைப்பில் நம்ம வினாக்களை எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். கோடிங் டீகோட் பண்ணுறது. ஏபிசிடியை நம்ம வரிசைப்படி ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதி வச்சுக்கிட்டோம்னா இந்த தலைப்பை எளிமையாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஒன்றோட ஒன்றாக எப்படி தொடர்புப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது மாதிரி வினாக்கள் கோடிங், டீகோடிங்கில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ராஜு என்பது 11, 12, 13, 14 எனவும் மற்றும் ஜங்க் என்பது 13, 14, 10, 9 எனவும் குறியிட்டால்
அதே குறியீட்டு மொழியில் ரேங்க் என்பது எழுதப்படும் விதம் யாது அப்படின்னு கேட்பாங்க. இது மாதிரியான வினாக்கள் நம்ம எளிமையாக பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இங்கே கோடிங் பாருங்கள் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஏபிசிடி எழுதி வச்சிட்டிங்கன்னா எந்த எழுத்துக்கு எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி ஈஸியாக இதுக்கான ஆன்சரை நீங்கள் கொடுக்க முடியும். இந்த தலைப்பிலிருந்து குறைந்தது ஒரு 3 to 5 வினாக்கள் கேட்பாங்க. இது எளிமையான தலைப்பு. அடுத்து நம்ம மனதில் பதிவு வச்சிருக்க வேண்டியது எண்கள் சார்ந்த கணக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எண்களுக்கிடையே எப்படி தொடர்பு படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும். அதில் நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கன எண்கள் 1 முதல் 10 வரை தெரிஞ்சுக்கணும். 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27 அப்படின்னு 10 வரை உள்ள எண்களுக்கு நம்ம கன எண்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். மனசில் பதிய வச்சுருக்கணும். டக்குன்னு அந்த நம்பரை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த எண் பார்த்த உடனே ஞாபகம் வரணும். இப்போது 343 அப்படின்னு இருக்குன்னா 7 கியூப் அப்படிங்கிறது மனசில் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கோங்க. அடுத்தது வர்க்க எண்கள் 1 முதல் 25 வரை நீங்கள் மனசில் பதிய வச்சுருக்கணும். இப்போ 12 ஸ்கொயர் அப்படின்னா 144. 144ன்ற எண்ணை பார்த்த உடனே இது 12 ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். 20 ஸ்கொயர் அப்படின்னா இப்போ 400 என்ற எண்ணை பார்த்தா 20 ஸ்கொயர் அப்படிங்கிற எண்கள் பார்க்குறப்பவே இது வர்க்க எண், இது கன எண் அப்படின்ற தொடர்பு படுத்த தெரியணும். அல்லது வர்க்க எண்ணோட ஒன்று கூட்டுறது, அதாவது 49 ஸ்கொயர், அதாவது 7 ஸ்கொயர் 49, 50ன்னு கொடுத்துருந்தா 49ஓட ஒன்று கூட்டியிருக்காங்க, அப்போ வர்க்க எண்ணோட ஒன்று கூட்டியிருக்காங்க. இப்படி தொடர்பு படுத்த தெரிஞ்சிருந்தால் நம்ம எளிமையாக இந்த வினாக்களை கையாள முடியும். அதுக்கு அடுத்தது பகா எண்கள் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23 இது மாதிரி ஒரு 100 வரைக்கும் வரக்கூடிய பகா எண்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த தேர்வுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்களுக்கிடையே தொடர்பை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்ம இந்த தலைப்புகள் உள்ள வினாக்களை எளிமையாக விடை காண முடியும். படங்களில் விடுபட்ட எண் அப்படின்ற தலைப்பின் கீழே ஒரு 5 வினாக்கள் கேட்பாங்க. ஒப்புமை எண்கள் என்ற தலைப்பின் கீழே 3 முதல் 5 வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாறுபட்ட எண்கள் அப்படின்ட்டு ஒரு 2 அல்லது 3 வினாக்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த தலைப்புக்கு கீழே இருக்குது. எண்களுக்கிடையே உள்ள தொடர்பை நீங்கள் கண்டுபிடிக்க கற்றுக்கணும். உதாரணமாக படங்களில் விடுபட்ட எண்ணை இந்த கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வினா இருந்துச்சுன்னா இப்போ 27 எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இங்கே 9 இருக்குது, அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 3, 9, 27 கரெக்டாக வந்திருக்கு. இதே தொடர்பு இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக பாருங்கள், 2, 3 கூட்டினா 5, 7 பேருக்குனா 35 கரெக்டாக வந்திருக்கு. அந்த தொடர்பு பயன்படுத்தி எளிமையாக இந்த வினாக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது இந்த இடத்துல எந்த எண் இருந்தால் 4 பெருக்கிறப்போ 36 வரும், 9 வரணும். இங்கே 4 ஏற்கனவே இருக்குது, அப்போ 5 இருந்தால் 5, 4 கூட்டினா 9, 9ஓட 4 பெருக்குனா 36ன்னு வந்துட போகுது. அதனால் ஆன்சர் 5. இதெல்லாம் மனக்கணக்காக கூட நம்ம தொடர்பு படுத்த தெரிஞ்சிருந்தால் மனக்கணக்காகவே ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த தலைப்பின் கீழ் உள்ள வினாக்களை எளிமையாகவும் சால்வ் பண்ண முடியும். இந்த வினாக்களுக்கு ஒரு கணக்குக்கு 1 நிமிடம் என்ற அடிப்படையில் நேரம் எடுத்துக்கொள்ளும். அடுத்து மிக மிக முக்கியமான தலைப்பு தொடர் வரிசை. எண்கள் அடிப்படையில் கேட்கக்கூடியது, எழுத்துக்கள் அடிப்படையிலையும் தொடர் வரிசை அமைப்பாங்க. இந்த 2 தலைப்புகளில் இருந்தும் ஒரு 8 வினாக்கள் அல்லது 10 வினாக்கள் கூட சில நேரங்கள் கேட்டுறாங்க. குறைந்தபட்சம் 5 வினாக்களாவது கண்டிப்பாக இருக்கும். இதை மேக்சிமம் வித்தியாசம், அதாவது முதல் எண்ணுக்கும் 2வது எண்ணுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற முறையிலேயே பெரும்பாலான கணக்குகளை சால்வ் பண்ண முடியும். அந்த டெக்னிக்கும் எண் தொடர் வரிசையில் தலைப்பில் கொடுத்துருப்போம், அது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது எண் மதிப்பு அதிகரித்து அடுத்து வரக்கூடிய நம்பர் குறையுது, அதுக்கப்புறம் மறுபடியும் அதிகரிக்குது அப்படின்னா அந்த தொடர் வரிசையில் 2 தொடர் வரிசைகள் இருக்குது அப்படின்ற அர்த்தம். அதை வச்சு நீங்கள் எளிமையாக இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பகா எண் தொடர் வரிசையில் வித்தியாசம் கண்டுபிடிச்சா டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் பகா எண் தொடர் வரிசையாக இருந்தால் பகா எண்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கான தொடர் வரிசையில் உள்ள எண்ணை கண்டுபிடிச்சிடணும். அதனால் இதில் வித்தியாசம் கண்டுபிடிக்கிற முறையில் இது போட முடியாது. அதனால் மற்றது வித்தியாசம் கண்டுபிடிக்கிற முறையிலே போட்டுற முடியும். ஆனால் இதை மட்டும் வித்தியாசமாக இருக்கும் பகா எண் தொடர் வரிசை, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் நம்ம ரஃப் ஒர்க் ஷீட்டில் கொஷின் பேப்பர்லேயே பின்னாடி இருக்கும். ஏபிசிடி இது மாதிரி 5 எண்கள் வர மாதிரி எழுதிட்டா ஈஸியாக இருக்கும். வரிசைப்படியும் எழுதிக்கோங்க, ரிவர்ஸ்லையும் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணுக்கு அந்த எழுத்துக்கான எண்ணை உடனே பார்த்து சொல்ல முடியும். இப்போ எம்ன்னு பார்த்த உடனே 13, ஏன்னா 2 வரிசையில் 10, இது 13. டபிள்யூங்கிறது 23, எஃப்ங்கிறது 6,
அப்படின்னு நம்ம எளிமையாக அந்த எண்ணோட எழுத்தோட எண்ணை எழுதி நம்ம ஈஸியாக கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி சால்வ் பண்ண முடியும். எழுத்து தொடர் வரிசையும் ரொம்ப முக்கியமான தலைப்பு. இதுதான் எண் தொடர் வரிசை, எழுத்து தொடர் வரிசை, இது ரெண்டு தான் கொஸ்டின் பேப்பர்லேயே முதல்ல இருக்கும். அதில் நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்கிற முறையில் கண்டுபிடிச்சி எளிமையாக ஆன்சர் பண்ணிட முடியும். பயிற்சி செய்யுங்க. அதற்கு அடுத்தது ரொம்ப எளிமையானதுன்னு பார்த்தோம்னா அகராதி அடிப்படையில் வரிசைப்படுத்துதல். அதாவது ஏபிசிடி டிக்ஷனரியில் எப்படி அந்த வார்த்தை எந்த வார்த்தை முதல்ல வரும் அப்படிங்கிறது, ஏ எழுத்தில் இருக்கிற வார்த்தை முதல்ல வரும், அடுத்தது பி எழுத்தில் இருக்கிற வார்த்தை வரும். அதன் அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. இதுவும் நம்ம எளிமையாக மனக்கணக்காகவே ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாத தலைப்பு. வார்த்தைக்குள் அமையும் வார்த்தை, அமையாத வார்த்தை அப்படின்னு 2 தலைப்பு இருக்கும். ஒரு வார்த்தை கொடுத்துட்டு கீழே 4 வார்த்தைகள் கொடுப்பாங்க. இந்த மேலே இருக்கிற எழுத்துக்களை பயன்படுத்தி எந்த வார்த்தையை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது மேல் ஒரு வார்த்தை கொடுத்து கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த வார்த்தையை உருவாக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்பாங்க. இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப எளிமையான தலைப்பு. 1 அல்லது 2 வினாக்கள் இந்த தலைப்பில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கடுத்தது அதிகமான வினாக்கள் கேட்கக்கூடிய தலைப்பாக பார்க்குறது சூழ்நிலை கணக்குகள். இந்த சூழ்நிலை கணக்குகள் அதில் கொடுக்கக்கூடிய குறிப்புகள் கொஞ்சம் யோசித்து டைம் எடுத்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இந்த மாதிரியான கணக்குகளை கடைசியாக இருக்கக்கூடிய அரை மணி நேரத்தில் எடுத்து பயன்படுத்தினா நேர சிக்கனத்தை கருதி கடைசி எடுத்துக்கிறது நல்லது. 5 மதிப்பெண் வரும். ஆனால் டைம் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய கணக்குகளாக இருக்கும். இருக்கை அமைவு, 6 பேரை வட்ட வடிவத்தில் உட்கார வைக்கிறது, அல்லது 3 பேர் எதிரெதிர, இந்த பக்கம் 3 பேர் அந்த பக்கம் 3 பேர் எதிரெதிரே உட்கார வைக்கிறது, இது மாதிரியான கணக்குகள் கேட்பாங்க. அடுத்து உறவுமுறை கணக்குகளும் இந்த தலைப்பின் கீழே தந்தை, ஏ என்பவர் பியின் தந்தை, அந்த மாதிரியான கணக்குகளும் இந்த தலைப்பின் கீழ் கேட்பாங்க. வரிசைப்படுத்துதல், இவர் உயரமானவர், 8 பேர் கொடுத்து பி என்பவர் எல்லாவற்றை விட உயரமானவர், இந்த மாதிரியான தலைப்பு இந்த வினாக்கள் இந்த தலைப்பின் கீழே கேட்குறாங்க. இந்த தலைப்பிலிருந்து 5 வினாக்கள் கேட்பாங்க. ஆனால் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பாக இருக்கலாம். ஒரு சில கணக்குகளில் இது எளிமையானதாகவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை கொஞ்சம் கடைசி நேரத்தில் எடுத்துக்கிறது ஈஸியாக இருக்கும். இதில் மிக முக்கியமான தலைப்புகளை நம்ம சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் மற்ற தலைப்புகளில் ஒரு வினா 2 வினா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தலைப்புகளும் மொத்தம் 36 தலைப்புகள் இருக்குது. இந்த 36 தலைப்புகளில் இப்போ சொன்னப்பட்ட தலைப்புகளிலே 50 மதிப்பெண்களுக்கு மேலாக வந்துடும். மீதி இருக்கிற தலைப்புகளை ஒரு வினா அல்லது 2 வினா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த தலைப்புகளையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஆனால் இதற்கு முன்னாடி சொன்ன தலைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துடுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நேர மேலாண்மை. எவ்வளோ நேரத்தில் நம்ம ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கணக்குக்கு 1 நிமிடம். அப்போது எளிமையான கணக்குகள் முதல்ல தொடங்கணும். எளிமையான தலைப்புகளும் நம்ம சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் நீங்கள் தொடங்கி எளிமையாக ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் கணக்குகளை கடைசியாக, அதாவது சூழ்நிலை கணக்குகள் இது மாதிரியெல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த தலைப்புகளை கடைசியாக எடுத்துக்கோங்க. கடிகாரம் கண்டிப்பாக கட்டிட்டு போங்க. அப்போ தான் நம்ம டைமு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வினா நமக்கு அதிகமான நேரம் எடுத்துக்குது அப்படின்னா அந்த வினாவை விட்டுட்டு கடைசியில் கூட யோசிச்சுக்கலாம். அதுலேயே நேரத்தை செலவிடுறது தவறு. அப்படி நேரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எளிமையான வினாக்கள் பின்னாடியில் கூட இருக்கும். அந்த வினாக்களை நம்ம அவசரமாக ஒர்க் அவுட் பண்ணுறப்போ அது தவறானதாக கூட அமையறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிடும். அதனால் எளிமையான வினாக்களை முதல்ல சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது கடினமான உள்ள வினாக்களை கடைசி டைம் கிடைக்கும், அப்போ நம்ம பயன்படுத்தி அதை சால்வ் பண்ணிட முடியும். குழப்பமாக இருக்கக்கூடிய கண்டிப்பாக படிக்கிறப்பவே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஐடியா வந்துச்சுன்னா அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இல்லைன்னா அதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த கணக்குக்கு போயிடுங்க. நமக்கு டைம் இருக்கிறப்போ அந்த கணக்குகளுக்கு வந்துடலாம், திரும்பி வந்து அதை பார்க்கலாம். அடுத்தது கோடிங் ஷீட்டில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கோடிங் ஷீட்டை முழுமையாக அந்த வட்டம், இப்போ 2வது ஆப்ஷன்னா 2 முழுமையாக மறையிற அளவுக்கு ஷேட் பண்ணணும். பாதி ஷேட் பண்ணுறது அல்லது ஒரே வினாவில் 2 ஷேட் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் தவறு. முழுமையாக ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் தேர்ந்தெடுத்து ஷேட் பண்ணுங்கள். ஒரு வினாக்கு ஷேட் பண்ணது தவறாக இருக்குன்னு இன்னொரு டைம் ஷேட் பண்ணாலும் அது தவறு தான். அதனால் ஒரு முறை மட்டுமே ஷேட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது
நமக்கு தெரிந்த விடையாக தான் இருக்கும். ஆனால் வினா எண்ணுக்கு மாற்றி ஷேட் பண்ணிவிடுவோம். அதனால் ஒவ்வொரு வினாவுக்கும் ஷேட் பண்ணுறப்போ வினா எண்ணை கவனமாக பார்க்கணும். இப்போ 44வது வினா தானா நம்ம ஷேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத 44வது வினாவுக்கு ஆன்சர் பண்ணுறப்போ கவனமாக அந்த 4 ஆப்ஷனையும் பார்த்து குறிக்கணும். வினா எண்ணை ஒவ்வொரு முறையும் நம்ம சரி பார்த்துக்கணும். அதற்கடுத்தது நமக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது பால் பாயிண்ட் பென்னு 2 எடுத்துகிட்டு போயிடுங்க. பென்சில் ஏதாவது ரஃப் ஒர்க் எழுதி பார்க்குறதுக்கு தேவைப்படும். அதனால் பென்சிலும் எரேசரும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. மிக முக்கியம் ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஹால் டிக்கெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட அறையை கண்டுபிடிச்சி கரெக்டான நேரத்துக்கு போயிடுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு நேரத்தோட அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும். இரவில் அதிக நேரம் பயிற்சி செய்யாமல் நேரமாக படுத்து தூங்குங்க. காலையில் ஒரு நேரமாக எந்திரிச்சு அந்த தலைப்புகள் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த தலைப்புகள் அனைத்தையும் ஒரு முறை ரிவிஷன் பார்த்துட்டு தேர்வுக்கு போங்க. இந்த தேர்வு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதே போல் சேட் பகுதியிலையும் 90 வினாக்கள் இருக்குது. அந்த 90 வினாக்களில் கணிதத்தில் 20 வினாக்கள், அறிவியல் 35, சமூக அறிவியல் 35. இந்த பாடப்பகுதியில் உள்ள புத்தகத்தில் நம்ம முக்கியமான குறிப்புகள் எல்லாம் எடுத்து வச்சுருந்துருப்போம். அந்த குறிப்புகள் எல்லாம் மற்றொரு முறை நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு போகணும். ரிவிஷன் பார்த்துட்டு போனால் தான் நமக்கு அந்த குறிப்புகள் எல்லாம் மனசில் பதிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் எக்ஸாம் காலுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தேர்வுக்கு தயாராக இருப்பீங்க. இதையும் கொஞ்சம் நான் சொன்ன விஷயங்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேர்வுக்கு தயாராகுங்க. இந்த முறை அனைவரும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். யூ வின் ஷியோர். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.